ஹாப்பி மார்னிங் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த சீசன்ல மாங்காய் சீசன் எல்லாருக்குமே தெரியும். இந்த சீசன்ல இந்த மாங்காய் வச்சுட்டு ஒரு ரசம் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரசம்னா அவ்வளோ சும்மாவே நம்ம சூப் மாதிரி குடிக்கலாம், அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குங்க. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. நான் இன்னைக்கு அந்த மாங்காய் ரசம் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு பிறந்தநாள் திருமணநாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோட நீங்க ரொம்ப நாள் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். உங்களோட பிறந்த நாளோ கல்யாண நாளோ வாழ்த்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல தேதி, பேரு, உங்க ஊர் இதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அந்தந்த தேதிகள்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். லாங் வீடியோ போடாத அன்னைக்கு ஷார்ட்ஸா கூட உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடலாங்க. விருப்பப்படுறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. புதுசா வந்திருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கன்னா தான் நான் போடக்கூடிய புதிய புதிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். சூப்பரான இந்த மாங்காய் ரசம் எப்படி பண்ணலாம், சிம்பிளா செய்யக்கூடியதுதான். ஆனா டேஸ்ட் பாத்தீங்கன்னா அபாரமா இருக்கும். குழம்பே தேவையில்லை, பக்கத்துல ஒரு அப்பளத்தை வறுத்து வச்சு இந்த மாங்காய் ரசம் ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். வாங்க மாங்காய் ரசம் எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு என்ன சமையல்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வெள்ளை சாதம் வச்சிருக்கிறேன். இப்பதான் வடிச்சு பானை நிமித்தி வச்சேங்க. இது சப்பாத்திக்கு மாவு பசைஞ்சு வச்சிருக்கிறேன். சப்பாத்தி ஹஸ்பண்டுக்கு, அவங்களுக்கு இப்ப சோறே கொடுக்கறது இல்லை. இதுதான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணக்கூடிய மாங்காய் ரசம். மாங்காய் ரசத்துக்கு தொட்டுக்க பூசணிக்காய் பருப்பு கூட்டு செஞ்சிருக்கிறேன். சிக்கன் கிரேவி, இது கொப்பரை தேங்காயில வறுத்து அரைச்ச சிக்கன் கிரேவி. அதுவும் உங்களோட நான் அந்த ரெசிபியும் ஷேர் பண்ணிக்கிறேங்க. இந்த ரசம், இந்த பருப்பு கூட்டுக்கு சும்மா சூப்பரா இருக்கும். எனக்காக தான் பருப்பு கூட்டு பண்ணினேன். இந்த மாங்காய் ரசம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் வாங்க. மாங்காய் ரசம் பண்றதுக்கு இந்த அளவுக்கு ஒரு மாங்காய் எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துருக்கிறேன். வேக வச்சு நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ அந்த மேல இருக்கிற தோலை நம்ம உரிச்சு எடுத்துடலாம். மாங்காயோட தோலை நம்ம உரிச்சுக்கணும். அதுவும் இல்லாம மாங்காய் நல்லா குழைவா வேகிற மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துக்கணுங்க. நம்ம மாங்காய் வேக வைக்கும் போது ஒரு 2 கல்லுப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. அப்ப உங்களுக்கு அந்த மாங்காயில கொஞ்சம் உப்பு பிடிச்சு நல்லா வெந்து வரும். நம்ம கத்தி வச்சு இந்த மாதிரி தோலை லைட்டா கீறி விட்டு எடுத்தோம்னாலே அப்படியே சதையில இருந்து அந்த தோல் விலகி வந்துடும். நார்மலா எப்பவும் நம்ம செய்யற ரசத்தை விட இந்த சீசனுக்கு இந்த மாங்காய் ரசம் செஞ்சு பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுக்கு நம்ம புளி, தக்காளி எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. இப்ப மாங்காயோட தோலை எடுத்துட்டு நம்ம கத்தி வச்சு இந்த மாதிரி சுரண்டணும் அப்படின்னா அந்த சதை பூரா ஒரு பாத்திரத்துல இந்த மாதிரி சுரண்டி எடுத்துக்காங்க. நல்ல குழைவா வெந்திருந்தனாதான் நமக்கு பிசைறதுக்கு நல்ல சௌகரியமா இருக்கும். நம்ம இட்லி பானையில வச்சு அப்படி வேக வைக்கலாம், அல்லது தண்ணியில போட்டு கூட கல்லுப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். இப்ப இந்த சதப்பத்தெல்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கோங்க. பெரும்பாலும் நான்வெஜ் செய்யற சமயத்துல இந்த மாதிரி ஒரு ரசம் வச்சுட்டீங்க அப்படின்னா, நான் சிக்கன்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னு சாப்பிட்டு ரசம் சேர்க்கும் போது கொஞ்சம் அந்த புளிப்பு, சோர்ப்பு, நல்ல ஒரு காரம் இந்த மாதிரி சாப்பிடும்போது சீக்கிரம் நான்வெஜ் ரெசிபில நமக்கு கொஞ்சம் ஜீரணம் ஆயிடும். இப்ப அந்த பவுல்ல எடுத்த மாங்காய் சதப்பத்தெல்லாம் எடுத்தாச்சு. இப்ப அந்த மாங்காய் கூட நல்லா ஒரு 4-5 கீத்து மல்லி இலைய கிள்ளி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் கிள்ளி சேர்த்துக்கோங்க. இது கூடவே பொடியா நறுக்குன 10 சின்ன வெங்காயமும் 3 பச்சை மிளகாயும் பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்ப இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து இப்ப இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், மாங்காய் எல்லாம் நல்லா கரையிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ரசத்துக்கு அந்த மாங்காயை பிசையும் போது கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு நம்ம சேர்க்கும் போது கொஞ்சம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம 2வது பத்தலை அப்படின்னா சேர்த்துக்கலாம்.
இப்போ மிளகு சீரகம்லாம் நுணுக்கிட்டு வந்துடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் மல்லி இலையோட தண்டும் சேர்த்துக்கோங்க. தண்டு சேர்த்துட்டு இந்த ரசம் தாளிக்கும் போது இன்னுமே நல்ல வாசமாக இருக்கும். ஒரு 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா 1½ ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி, 1 ஸ்பூன் துவரம் பருப்பு, 1½ ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கொரப்பா தண்ணி விடாம பல்ஸ்ல ஓட விட்டு எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரு ஈரம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். உங்களுக்கு பூண்டோட ஈரத்திலேயே மசாலா நல்ல பொடியாயிடும். இப்போ இந்த பொடியை இந்த மாங்காய் கூட சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ரசத்துக்கு வந்து கொஞ்சம் துவரம் பருப்பு சேர்த்துட்டு பொடி பண்ணும்போது ரசம் இன்னுமே நல்லா டேஸ்டா இருக்கும், மணமாவும் இருக்கும். இப்போ மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்து அதையும் நம்ம அலசி இந்த மாங்காயோட சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி மாங்காய் அந்த மசாலா எல்லாம் நல்லா ஒன்று போற வர்ற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாங்காய் வந்து குழைவா வெந்திருந்தா தான் உங்களுக்கு நல்லா அந்த மசிஞ்சு வரும். அப்போதான் அந்த புளிப்பு தன்மை, அதோட துவர்ப்பு தன்மை எல்லாமே அந்த ரசத்துல இறங்கும். லைட்டாக ஒரு சின்ன சின்ன துண்டுகள் இருந்தா பரவாயில்ல. ஆனா நான் மசிய வெந்து குழஞ்சு அந்த ரசத்தோட கரைச்சாதான் அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். இப்ப மிக்ஸி ஜார்ல நம்ம சேர்த்திருந்த தண்ணியும் சேர்த்தாச்சு. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ரசத்துக்கு நம்ம தாளிச்சு விட்டுடலாம். உப்பு செக் பண்ணி பாருங்க, பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அடுப்புல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த ரசம் வந்து தேங்காய் எண்ணெயில தாளிச்சிங்கன்னா இன்னுமே டேஸ்டா இருக்கும். கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்ப கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற மாங்காய் ரசத்தை சேர்த்துருங்க. ரசம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா டேஸ்ட் உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னா ரசத்தை ரொம்பவும் கொதிக்க விடக்கூடாது. இப்போ நம்ம கரைச்சி வச்ச பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி சேர்த்து அலசி அதையும் நம்ம ரசத்தோட சேர்த்தாச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு ஒரு துண்டு வெல்லம் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுருங்க. இந்த மாங்காய் ரசம் லைட்டா ஒரு புளிப்பு, துவர்ப்பு, லைட்டா ஒரு இனிப்பு, இந்த மாதிரி டேஸ்டா இருக்குங்க. வெறுமனே சும்மா எங்க வீட்டுலலாம் சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு பதிலாக வெறுமனே டம்ளர்ல ஊற்றி கொடுத்துட்டாங்க பிள்ளைங்களாம். அந்த அளவுக்கு டேஸ்டான இந்த மாங்காய் ரசம் இந்த சீசனுக்கு மிஸ் பண்ணாம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நுர கூட்டி வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி கிளறி இறக்க வேண்டியதுதான். மாங்காய் ரசம் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.